என் இனிய தமிழ் மக்களே, என்ன குவாலிஃபிகேஷன் பாரத ராஜாவுக்கு? இந்த மக்கள் கொடுத்த ஆதரவு, கலை உணர்வு, இன்றளவும் வடிவு. நீங்கள் என்னுயிர் தோழன் பாருங்க, அந்த ஸ்லம் கேரக்டர் நோ ஒன் கேன் டூ. அதே மாதிரி முதல் மரியாதை சிவாஜியே பிறந்துடுவார். இந்த கண்ணை முழிச்சு பார்க்க பாருங்க, சொல்லி கொடுக்க நானே கொஞ்சம் தள்ளி போயிட்டு. நான் உன்னை அறிமுகப்படுத்துறது பெருசு இல்லை. விதைத்தவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், விதை சரியாக இருக்க வேண்டும். நான் போட்ட விதை நல்ல விதை, மற்றபடி பாரத ராஜா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நானும் ஒரு இதோட சொல்கிறேன், இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு the great artist, the great human being. இன்னைக்கு நான் எத்தனையோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன். எனக்கு ரொம்ப நெஞ்சுக்குள்ள பசுமையாக ஒரு செடி மாதிரி இருக்கா என் இனிய தமிழ் மக்களே. உங்கள் பாசத்திற்கு பாருங்கள். பிறப்பில் 7 பிறப்பு என்று சொல்லுவார்கள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு சினிமாக்காரனாகவே வர என்ன குவாலிஃபிகேஷன் பாரத ராஜாவுக்கு? இந்த மக்கள் கொடுத்த ஆதரவு, கலை உணர்வு, வடிவுக்கரசு. சொல்லிடலாமா? வடிவுக்கரசு ஒரு பெரிய ஆச்சரியம். கன்னிமாரா ஹோட்டலில் ரிசப்ஷனில் அப்போ ஏதோ கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு போகும்போது பார்த்தேன், கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கூட லட்சணம் வந்துச்சு. ரிசப்ஷனிஸ்ட். அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் கமல் நானும் முதல் படம் சிவப்ரோஜாக்கள். அதில் கமல் கேட்பார், அதுக்கு ஸ்கிரிப்டில் இல்லாததே பேசணும்மா அப்படின்னா அவர் எல்லாம் முயற்சி பிடிச்சி அப்புறம் சிகரெட் எடுத்து, அது சீனில் நான் சொல்லி கொடுக்கல, ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து இப்படி நோ ப்ராப்ளம் அப்படி வாங்கிருச்சு. ஐயோ இது பயங்கரமான ஆள். வெளியிலேருந்து என்ன சார், சாதாரண ஆள் நினைக்காதீங்க, கூட்டு வந்துருக்குது வட்டி பயங்கரமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம அப்படின்னு சொன்னோம். அப்படி வந்த அம்மா இன்றைக்கி முதல் மரியாதையிலேருந்து நான் 2-3 படங்கள்லேயே என்னுயிர் தோழன், முதல் மரியாதை, இப்படி படங்கள் சிவப்ரோஜாக்கள் நான் ரொம்ப ரசிப்பேன். என் படங்களை மற்றதெல்லாம் என் படம் மட்டும் பிரபாவமாக ரசிப்பேன். இன்றளவும் வடிவு. நீங்கள் என்னுயிர் தோழன் பாருங்கள், அந்த ஸ்லம் கேரக்டர் நோ ஒன் கேன் டூ. அதே மாதிரி முதல் மரியாதை சிவாஜியே பிறந்துடுவார். இந்த கண்ணை முழிச்சு பார்க்க பாருங்க, சொல்லி கொடுக்க நானே கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கேன். சச் எ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ரொம்ப நான் சொல்லுவேன், வடிவு நான் உன்னை அறிமுகப்படுத்துறது பெருசு இல்லை. விதைத்தவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், விதை சரியாக இருக்க வேண்டும். நான் போட்ட விதை நல்ல விதை, மற்றபடி பாரத ராஜா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப லவ் திஸ். இவளை பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பான். எனக்கு ஐ எம் வெரி மச் ப்ரவுட் தட் ஐ இன்ட்ரடியூஸ் திஸ் இயர். பிரமாதம் 45. நானும் ஒரு இதோட சொல்கிறேன், இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்பட முடியாது, அவனும் விட மாட்டாங்க. சார் இத்தனை ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சார், ஆனால் நான் தான் சார் உங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறேன். ஆமாம், எனக்கு ஜோடியாக நடிச்சு அது பசின்னு ஒரு படம், பசி தான். அதில் அங்கே பார்த்தா நானும் வடிவுக்கரசி என் மனைவியாக வருது.
ஐயோ 2-3 சீனு செத்து போயிடுவா, கட்டி பிடிச்சி அழுகு ஆடி போயிட்டே வடிவுங்கிறதுக்கிட்டே என்னை விடுறீங்களாடா அப்படி இல்லை. அந்த படம் வரல. ஸோ த கிரேட் ஆர்டிஸ்ட், த கிரேட் ஹியூமன் பீயிங். இன்றைக்கும் நான் எத்தனையோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப நெஞ்சுக்குள்ளே பசுமையாக ஒரு செடி மாதிரி இருக்கா. அவ்வளோதான். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம். வடிவுக்கரசி அம்மாக்கு மட்டும் நீங்க பேர் மாத்தவே இல்லை. இந்த வடிவு அழகாக மாற்ற முடியாது. இது ரொம்ப வடிவானது. மற்றதெல்லாம் மாற்றினேன் வேற, இதை மாற்ற முடியல. ஏன்னா வடிவு அப்படியே இருக்கு. சார் இப்போ ஒரே ஒரு போட்டோகிராஃப் இங்க வருது சார். அந்த போட்டோகிராஃப் பத்தி ஒரு விஷயம், அந்த போட்டோ கொஞ்சம் காமிச்சிடுறீங்களா? கண்டிப்பாக ராவல் போகும்போது சைட் அடிச்சுட்டே போனேன். ஏன்னா ஆள் நல்லா கருப்பாக இருந்தவங்க லட்சணமாக இருக்கும். அப்படி போகும்போது பார்த்துட்டு திரும்பி வரும்போது எப்படி கேட்குறதுன்னு எங்கன்னு போய் சொல்லி, அப்போ பாரதிராஜா தெரியும். உடனே இந்த மூணு சரி இருந்துச்சு. கமலஹாசனா தூக்கி சாப்பிட்டான். அவன் கமல் சொல்லுவான், ஐயோ இது டேஞ்சரான லேடின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். இந்த சினிமா லைஃப்பில் மட்டும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அது ஒரு பெரிய கொடுப்பினை எங்களுக்கு. அது மாதிரி தான் 45 ஆண்டு காலம் வடிவுக்கரசியம்மா அரசியாக, இந்த விழா அரசியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க என் படம் எதுலேயுமே நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது 2 நண்பர்களை சேர்த்து எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இருந்தால் படம் எடுத்துடலாம். படம்லாம் ரெடி பண்ணிட்டேன். யாரா ஹீரோ அப்படின்னு சொன்னால் விஜயகுமார் சார் ஹீரோ ஆக்கிட்டேன். ஹீரோயின் யாருன்னு தெரியல. அப்போ திடீர்னு எனக்கு இவங்க பேரை சொல்லி, இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க, யூத்து இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்காமா? வெள்ளாள ஸ்ட்ரீட்டில், ட்ரஸ்ட் பக்கத்தில் வெள்ளாள ஸ்ட்ரீட்டு, அங்கே வந்தேன். கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்போல்லாம் ஒரு கிளாமராக ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போடுங்கம்மான்னேன். அட போயா, நான் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன். ஆனால் என்ன, என்னுடைய மகன் விஜய் அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பெரிய பாக்கியம். அவங்களுடைய இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னைக்கு அவங்கள வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றிமா. நீங்கள் இன்னும் 75வது வடிவுக்கரசி 75 அப்படின்னு போடணும். அதில் நான் வாழ்த்துறேன். நீ முடிஞ்சால் நான் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி.